யூபிஎஸ்சி இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து, அதாவது பெர்மனன்ட் போஸ்டிங்ஸ் வந்து யூபிஎஸ்சி வழியாக வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்து NDA 2, இன்னொன்று வந்து CDS 2. இப்போ வந்து NDA 2 அதோட வந்து டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்டு நாவல் அகாடமி எக்ஸாமினேஷன். இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 406 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து ரெகுலர் பேசிஸ். சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 1,77,500. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் June 17, 2025. UPSC.online.nic.in இந்த வெப்சைட் வழியாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ யூபிஎஸ்சியில் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதை பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சரில் யூபிஎஸ்சி ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப்ஸ்க்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். NDAவில் பார்த்தீங்கன்னா ஆர்மி நேவி 2 டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஆர்மியில் வந்து 208, நேவியில் வந்து 42 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் NDAவில் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளையிங் அதில் 92 வேகன்சி. ஏர்ஃபோர்ஸில் வந்து கிரவுண்ட் டியூட்டிஸ் டெக்னிக்கல் அதில் 18 வேகன்சி. கிரவுண்ட் டியூட்டிஸில் நான் டெக்னிக்கலில் ஒரு 10 வேகன்சி. 12th அதாவது 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம் அதில் வந்து ஒரு 36 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து நாவல் அகாடமியில். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். NDA ஆர்மிக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதில் மார்க் மட்டும் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்புல பர்சன்டேஜ் இருக்கணும். அப்புறம் NDAல நாவல், நேவி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் நாவல் அகாடமி இதுக்கு வந்து 12th அதோட சேர்த்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதில் வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து 50% இருக்கணும். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 45% இருந்தால் போதும். ஸோ இது வந்து ஜஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணிதாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அப்புறம் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மேரிடு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து January 1, 2007 அதிலிருந்து January 1, 2010 இது 2க்கு இடைப்பட்ட இந்த சேம் டேட்டாக இருந்தாலும் ஓகே தான். சேலரி வந்து இனிஷியல் வந்து 56,100 அதிலிருந்து ஹையஸ்ட் வந்து 1,77,500. அப்ளிகேஷன் ஃபீ வந்து ₹100 ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு. SC/ST டிசேபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துங்க, இனிஷியலாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு, பர்சனாலிட்டி டெஸ்ட் இந்த மாதிரி வேரியஸ் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களோட மார்க்ஸ் இதை வச்சு ஃபைனலாக செலெக்ஷன் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்துங்க, இனிஷியலாக வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர் இந்த மாதிரி வேரியஸ் சிட்டிஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எங்கே வரணும்னு. அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். பட் வந்து UPSC ஆன்லைன்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ பேஜ் பாட்டமில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் PDF ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து UPSCயில் இருந்து ரிலீஸ் ஆகிருக்க அஃபிஷியல் PDF. நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்துங்க 10/2025 NDA 2. அதே போல் இன்னொரு வேகன்சி அது வந்து CDSன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்னொரு தனி நோட்டிஃபிகேஷன் PDF இருக்கும். அது வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து CDS எக்ஸாம் எழுதணும். NDA 2 எக்ஸாம் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து இதை செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ், லாஸ்ட் டேட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது. உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம். 406 வேகன்சிஸ் வந்து எது கீழேலாம் வருதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம வெப்சைட்லேயும் அந்த டீட்டெயில்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 சிட்டிஸ் இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்ஸில் எந்தெந்த சிட்டிஸில் நீங்கள் அட்டன் பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இதில் வந்து ஏஜ் லிமிட் ப்ளஸ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடாக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே இருக்குது. 12th வந்து ஸ்பெசிஃபிக்கான அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமானது. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஸோ இது 3 வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ₹100 வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸும் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 9ல் இருக்குது ஹவு டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பட்டன் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அதுபடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 17 ஜூன் 2025 நைட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் முன்னாடியே செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேஜ் பாட்டமில் அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். upsconline.nic.in. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட் வந்து கிரியேட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்து லாகின். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து NDA 2 அல்லது CDS 2 எது அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி காமன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் நோட்டீஸ், பர்டிகுலர் எக்ஸாமினேஷனை சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்கள் டேஷ்போர்டில் இருக்கும். ப்ளஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஃபியூச்சரில் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டெப்ஸ் இருக்கும். இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி சேம் இமெயில் ஐடியாக கரெக்டாக கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேப்சா ஃபில் பண்ணிட்டு கெட் OTP கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP எடுத்து இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து வெரிஃபை இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும். ஃபைனலாக வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் லாகின். ஸோ லாகினில் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இந்த கேப்சா ஃபில் பண்ணிங்கன்னா OTP வரும். OTP ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக உள்ளே லாகின் பண்ணி என்னெல்லாம் எக்ஸாமினேஷன் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் அந்த நோட்டீஸ் வந்து இதில் வரும். நோட்டீஸை கிளிக் பண்ணிவிட்டு எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் நீங்கள் தனித்தனியாக பே பண்ணிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் இது எல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு எக்ஸாமினேஷன் அது பார்த்தீங்கன்னா CDS 2, இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 453 இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நேவல் அகாடமிக் வந்து BE BTech கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி. ஸோ அந்த மாதிரி டிகிரி BE BTech கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதுவும், 12th கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ் NDA 2 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான இடம் ப்ரொசீஜர்லாம் சேம் தான். உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் மாறும், அப்புறம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் மாறும். இதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் வந்து June 17 தான். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட்டை வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.